ஹலோ கைஸ், உங்களுக்கும் இந்த மாரி ஸ்க்ரீனில் தெரியிருக்கலாம் பின்னாடி தெரியணும், மூவி பார்க்கும்போது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக மூவி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணால் லைட்டிங் தான் குறையுது. ஸோ ஆம்பிலைட் ஆட் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டு மானிட்டர் இருக்க கேபிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு மானிட்டர் நம்மளோட ஒர்க் பெஞ்சுக்கு வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம வந்து ஃபுல்லாக எடிட் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம், அதாவது அட்ரஸபிள் ஸ்ட்ரிப்ஸ். இது எப்படி மேக் பண்ணுறதை பற்றி ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்இடிஸ் இப்போ எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். சைடில் இதிலே வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அந்த ஸ்டிக்கர்ஸை கேர்ஃபுல்லாக வந்து பீல் பண்ணிவிட்டு கனெக்ஷன்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றதெல்லாம் ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணிவிட்டு சைட்லேயும் 4 சைட்லையுமே வந்து எல்இடி ஆட் பண்ணிடுறோம். எல்இடிஸ் ஆட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்ஸ் வந்து சால்டர் பண்ணணும். அதுக்காக நம்ம பேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டின் பண்ணிவிட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து க்ளூ வச்சு பண்ணிவிட்டு மானிட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். மானிட்டரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைட் போயிடும். சாஃப்ட்வேர் எல்லாமே டப்புன்னு அப்லோட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூம், ஒரு சூப்பரான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள்.